அமராவதி என்னும் வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டு இருக்கும் கொங்கு நாட்டிலே உள்ள கருவூரில் ஆணிலை என்னும் ஓர் ஆலயம் நந்தவனம் நிறைந்த பகுதியில் அமைந்திருந்தது. அவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்றும் ஆணிலையுடைய மகாதேவர் என்றும் திருநாமங்கள் இருந்து வந்தன. அன்பின் வடிவமாக விளங்கும் சிவபெருமானை காமதேனு வழிபட்டமையால் எம்பெருமானுக்கு இப்பெயர் உண்டாயிற்று. ஆணிலை பெருமானை கண்டு வழிபடும் பல கோடி பக்தர்களில் எரிபத்தர் ஒருவராவார். இவர் எம்பெருமானை காண வரும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் எவர் மூலமாவது துன்பங்கள் ஏற்படுமாயின் அவ்விடத்திற்கு விரைந்து சென்று அடியார்களுக்கு துன்பம் ஏற்படுத்தியவர்களை கண்டு அவர்களை தண்டிக்கக்கூடியவராய் இருந்தார். அடியார்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களை தண்டிப்பதற்காகவே தனது கரங்களில் எப்பொழுதும் மழு என்ற ஆயுதத்தை கொண்டிருப்பார். அடியார்களுக்கு துன்பம் ஏற்படுத்தியவர்கள் மீது தன்னிடம் இருக்கும் ஆயுதத்தை எறிந்து அடியார்களின் துன்பத்தை போக்கக்கூடியவர். தான் கொண்டுள்ள மழு என்ற ஆயுதத்தை எறிந்து அடியார்களின் துன்பத்தை போக்கக்கூடிய பக்தர் என்னும் காரண பெயரே இவரது இயற்பெயராக காலப்போக்கில் உருவாக்க துவங்கியது. அதாவது எரிபத்தர். எரிபத்தர் எம்பெருமானின் மீது கொண்டிருந்த அன்பில் மட்டுமல்லாது வீரத்திலும் சிறந்து விளங்கினார். கயவர்களை கண்டு எவ்விதமான அச்சமும் இன்றி அவர்களுடன் மிகுந்த வீரத்துடன் போராடக்கூடியவர். அடியவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் எவராயினும் அது வேந்தனாயினும் அவர்களுக்கு தண்டிக்கும் வீரத்தை கொண்டிருந்தவர். எரிபத்த நாயனார் எம்பெருமானுக்கும் எம்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கும் மட்டுமே அடிபணிந்து நடக்கக்கூடிய சிறந்த அடியார் ஆவார். அதே ஊரில் எம்பெருமானின் மீது கொண்டுள்ள எரிபத்த அடியாரின் பக்தியை போன்றே இன்னொரு அடியாரும் எம்பெருமான் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அவர் சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் ஆவார். இவர் தனக்கு விபரம் தெரிந்த நாட்கள் முதல் தனது கரங்களினால் மலர்களை பறித்து அவைகளை மாலைகளாக தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதை தனது இன்றியமையாத பணிகளில் ஒன்றாக கருதி அனுதினமும் செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த அரும்பணியை வயது என்னும் வித்தியாசத்தை கடந்தும் வயோதிகம் அடைந்த நிலையிலும் அவர் மேற்கொண்டு வந்திருந்தார். ஆதவன் உதிக்கும் முன்பே எழுந்து புனித நீராடி திருநீற்றை எம்பெருமானின் திருநாமங்களை எண்ணி நெற்றியிலும் மேனியிலும் பூசிக்கொண்டு எம்பெருமானுக்கு மலர்களை சமர்ப்பிப்பதற்காக மலர் பறிக்க நந்தவனம் செல்வார். எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படும் மலர் மாலையானது வண்டுகளும் தீண்டக்கூடாது என்பதற்காக விரைந்து சென்று வண்டுகள் தீண்டாத மலர்களை பறிக்கக்கூடியவர் ஆவார். மலர்களை பறிக்கும் போது தனது மூச்சுக்காற்று கூட மலர்களின் மீது பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு தனது முகத்திலும் முகத்திரை அணிந்து கொண்டு மலர்களை பறித்து எம்பெருமானுக்கு சாற்றக்கூடியவர். எவ்வளவுதான் கூடைகளில் மலர்கள் இருந்தாலும் கூடையே வலிந்து நிரம்பியிருந்தாலும் எம்பெருமானுக்கு குறைந்த அளவு மலர்களை பறிக்க முடிந்ததே என்ற எண்ணம் மட்டும் உடையவர். பூக்கள் நிறைந்த கூடைகளை ஒரு நீண்ட குச்சியின் இருபுறங்களில் வைத்துக்கொண்டு திருக்கோவிலுக்கு சென்று அங்கு தான் பறித்த மலர்களை கொண்டு மாலைகளாக உருவாக்கி அதை எம்பெருமானுக்கு அழகுற சாற்றக்கூடியவர். அன்றைய தினம் பசுபதீஸ்வரருக்கு திருவிழாவும் கூட. திருவிழா என்பதால் கோவில்கள் முழுவதும் வாழை மரங்களும் தென்னங்குருத்து தோரணங்களும் மாவிலை தோரணங்களும் என பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் திருக்கோவிலானது காட்சியளிக்க துவங்கின. மக்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களான சிறு கடைகளும் வேடிக்கை பொருட்கள் நிரம்பிய கூடங்களும் அங்கு ஏராளமாக இருந்து வந்தன. பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்தன. இத்திருவிழாவை காண வெளியூரில் இருந்து மக்கள் அலை என திரண்டு வந்து கொண்டிருந்தனர். மக்களின் வெள்ளத்தில் பசுபதீஸ்வரரை காண திரு கைலாயமே கருவூரில் நிலை கொண்டிருக்குமோ என்ற எண்ணமும் தோன்ற துவங்கிய எழில் மிகுந்த அழகு காட்சியாக இருந்து வந்தது. எப்பொழுதும் போலவே திருவிழாவில் எம்பெருமானுக்கு தனது கரங்களால் பறித்த மலர்களை சாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிவகாமி ஆண்டார் மலர்களை பறித்து கொண்டு தனது மனங்களில் நிறைந்த சிவ எண்ணத்துடன் பூக்களை கூடையில் நிரப்பிக்கொண்டு திரு ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் அரண்மனையின் சேவகர்கள் பட்டத்து யானையை அமராவதி ஆற்றில் நீராட்டி யானைக்கு சாற்ற வேண்டிய அணிகலன்கள் யாவற்றையும் சாற்றி அழைத்து வந்து கொண்டிருந்தனர். திடீரென்று என்ன நிகழ்ந்ததோ என்ன மாயமோ என்று எவரும் அறிய இயலாத வகையில் எம்பெருமானின் திருவிளையாடலானது இவ்விடத்தில் நிகழத் தொடங்கியது. அணிகலன்கள் சாற்றிய மிக பெரிய யானையானது என்ன காரணத்தின் பொருட்டு அறியாது மதம் பிடிக்க துவங்கியது. யானையின் மதத்திற்கு முன்பு எவராலும் நிற்க இயலுமோ
மதம் கொண்ட களிரானது எவருக்கும் ஏன் பாகனுக்கும் அடங்காமல் ஓடத் துவங்கியது. யானைக்கு மதம் பிடித்து வருகின்ற செய்தியானது மக்கள் மத்தியில் பரவ தொடங்கியதும் திருவிழாவை காண வந்த அனைத்து மக்களும் கண்ணுக்கு தெரியும் பகுதியை நோக்கி ஓடத் தொடங்கினர். யானையின் மீது அமர்ந்து கொண்டிருந்த பாகனும் எவ்வளவு முயற்சி செய்தும் யானையின் மதத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாகன் முயன்றதோடு மட்டுமல்லாமல் யானையுடன் வந்திருந்த காவலர்கள் கூட முயற்சி செய்தும் யானையை அடக்க இயலவில்லை. பாகனும் காவலர்களும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தழுவ துவங்கின. அவர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பித்து செல்லுவதே பெரும்பாடாகிவிட்டது. மதம் பிடித்த யானை வருவதை அறிந்ததும் மக்களும் ஓடத் துவங்கினர். ஓட்டத்தின் இடையிலேயே சிவகாமி ஆண்டார் ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். மக்கள் ஓடுவதை அறிந்ததும் யாது என்ன நிகழ்ந்தது என்று புரிந்து கொண்டு அவரும் பூக்கள் நிரம்பிய கூடைகளை ஏந்திய வண்ணம் ஓடத் துவங்கினார். இருப்பினும் வயது முதிர்ச்சியின் காரணமாக யானை வருவதற்கு முன்னால் வேகமாக அவரால் செல்ல இயலவில்லை. மதம் கொண்ட யானையானது அவரை நெருங்கி நொடி பொழுதில் அவரிடமிருந்து பூக்கள் நிரம்பிய கூடைகளை மட்டும் பறித்து வீதியில் தூக்கி எறிந்தது. ஆனால் அவரை மட்டும் ஒன்றும் செய்யாமல் தனது வழியில் கண்ட பொருட்கள் யாவற்றையுமே தூக்கி எறிய தொடங்கியது. யானையானது தன்னிடமிருந்த எம்பெருமானுக்கு சாற்றுவதற்காக பறித்து வந்திருந்த பூக்கள் நிரம்பிய கூடைகளை பறித்து தூக்கி எறிந்ததும் பூக்கள் யாவும் நிலத்தில் கிடந்ததை கண்டு மிகுந்த கோபம் அவரிடம் ஏற்பட துவங்கியது. என்ன செய்வது என்று தெரியாமல் சிவசிவா என்று அலறிக்கொண்டு வீதியில் பூக்களை ஏந்தி செல்ல உதவியாக இருந்த குச்சியை எடுத்துக்கொண்டு யானையை அடிப்பதற்காக அதன் பின்னால் ஓடத் தொடங்கினார். அவர் ஓடத் துவங்கிய பொழுதில் யானையானது வெகு தூரம் சென்று விட்டது. அதை கண்டதும் என்ன செய்வதென்று புரியாமல், எம்பெருமானே, உமக்கு சாற்றுவதற்காக எடுத்து வந்த பூக்கள் யாவும் அநியாயமாக நிலத்தில் கூடையோடு கொட்டிவிட்டதே. மகாதேவா, ஆநிலை பெருமானே என்று முறையிடத் துவங்கினார். இனியும் இந்த உடலில் இவ்வுயிர் இருக்க வேண்டுமா என்று கூறிக்கொண்டே சிறு குழந்தை போல அழத் துவங்கினார். சிவகாமி ஆண்டார் அழுது கொண்டிருந்த அந்த சமயத்தில் எம்பெருமானை காண எரிபத்த நாயனார் வந்து கொண்டிருந்தார். சிவகாமி ஆண்டார் அழுவதை கண்டதும் என்னவாயிற்று அடியாரே என்று கேட்டுக்கொண்டே அவரின் அருகில் மிகுந்த வேகத்தில் நெருங்கினார். சிவகாமி ஆண்டார் அவரிடம் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார். அடியார் உரைத்ததை கேள்வியுற்றதும் அடியார் கொண்ட சினத்தை காட்டிலும் மிகுந்த சினம் கொண்டு பொங்கியெழும் எரிமலை குழம்பின் அனலை போன்று கண்கள் சிவக்க துவங்கின. பின்பு எம்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர் எவராயினும் அவர் தண்டிக்கப்படக்கூடியவர், அது யானை ஆயினும் தண்டிக்கப்பட வேண்டியதாகும் என்று கூறிக்கொண்டு தனது தோளின் மீது இருந்த மழுவாயுதத்தை கரங்களில் தூக்கி பிடித்தார். சிவனடியார்களுக்கு துன்பம் விளைத்த அந்த யானையை இக்கணமே கொன்றுவிடுகின்றேன் என்று சூளுரைத்து பட்டத்து யானை எந்த திசை நோக்கி ஓடியது என்று அடியாரிடம் வினவினார். அடியாரும் யானை சென்று கொண்டிருந்த திசையை காட்டவே எரிபத்தனாரும் புயல் காற்றின் வேகத்தை போன்று மிகுந்த வேகத்துடனும் ஓடி சென்று யானையின் முன்பு நின்றார். சிவபக்தர்களுக்கு இன்னல்களை விளைவித்த யானையை கொள்வதற்கு சிங்கத்தை போன்று விரைந்து பாய்ந்தார். மதம் கொண்ட யானை எதிரில் தன்னை கொல்ல வரும் எரிபத்தரை தனது துதிக்கையால் தூக்கி வீச முயற்சி செய்ய எரிபத்தரோ தனது கரங்களில் இருந்த மழு ஆயுதத்தினால் யானையின் துதிக்கையை துண்டித்தார். யானையின் துதிக்கை அதன் உடலில் இருந்து விழுந்த நொடி பொழுதில் மிகுந்த வலியுடன் கூடிய சத்தத்துடன் யானையின் மதமும் இறங்கி இரத்தம் வெளியேற என்ன செய்வதென்று புரியாமல் நிலத்தின் மீது விழுந்து மடிந்து போனது. யானையின் நிலையை கண்ட பாகனும் என்ன செய்வதென்று புரியாமல் யானையின் அருகில் வர துவங்கினார். அவ்வேளையில் யானையின் முன்னே கையில் மழு ஆயுதத்துடன் எரிபத்தர் சிவந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்தார். நீர் வளர்த்த யானையினால் இன்று எத்தனையோ அடியார்களுக்கு இன்னல்களை விளைவிக்க காரணமாக இருந்தவனே நீதான். யானையை விட கொடிய பாவம் விளைத்தவன் நீரே. நீ வாழ தகுதியற்றவன் என்று கூறி பாகனையும் தனது ஆயுதத்தினால் தாக்கி வதம் செய்தார். பாகன் தாக்கப்படுவதை அறிந்ததும் பாகனுடன் வந்து கொண்டிருந்த காவலர்களும் அவனை காக்கும் பொருட்டு எரிபத்தருடன் சண்டையில் ஈடுபட்டனர். எரிபத்தரின் வீரத்திற்கு முன்பு காவலர்களின் வீரமும் செயலற்று போகவே யானையை சரியான முறையில் பராமரிக்க இயலாத காவலர்களும் இருந்து என்ன பயன் என்று உரைத்த வண்ணம் காவலர்களையும் அவ்விடத்திலேயே தனது ஆயுதத்தினால் வெட்டி வீழ்த்தினார். திருவிழா நிகழ்ந்த இடத்தில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் யானையின் நிலை உட்பட அனைத்தும் மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டன. இதை அறிந்ததும் மன்னர் மிகுந்த கோபம் அடைந்தார். தன்னுடைய யானையை கொல்வதற்கு அவருக்கு அவ்வளவு தைரியம் உண்டா என்று உரைத்த வண்ணம் சினத்துடன் அவ்விடத்திற்கு செல்ல தனது படைகளுடன் கிளம்ப ஆணையிட்டார். தனது யானையை கொன்றவர் யார் என்றும் அவர்களுடைய பெயர் என்ன என்பதையும் அறிந்து கொண்டு அவர் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல துவங்கினார். மன்னருடன் படைகளும் போருக்கு தயாராவது போல தயாரான நிலையில் இருந்தனர். வீரர்கள் யாவரும் கரங்களில் ஆயுதங்களுடன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். பின்பு தனது படையை ஊருக்கு வெளியே சிறிது தொலைவில் நிறுத்தி வைத்துவிட்டு மன்னர்
குதிரையில் ஏறி மிகுந்த வேகத்துடன் யானையை வெட்டி வீழ்த்திய அவ்விடத்திற்கு சென்றடைந்தார். குதிரையிலிருந்து இறங்கி இறந்த யானையின் உடலின் அருகே சென்றார். யானையின் அருகில் யானையின் பாகனையும் அவருக்கு காவலாக இருந்தவர்களையும் தனது மழுவாயுதத்தை கொண்டு கொன்றவரான எரிபத்தர் மீது மிகுந்த சினத்துடன் நின்று கொண்டிருந்தார். எரிபத்தரை அந்த கோலத்தில் கண்டதும் மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் நெற்றியிலே திருநீரும் மேனியிலே திருநீரும் தலையிலும் கையிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலைகள் இப்படியாக சிவ கோலத்துடன் நின்று கொண்டிருக்கும் எரிபத்தரை பார்த்ததும் மன்னருக்கு எதுவுமே சரியாக விளங்கவில்லை. மன்னர் அவரை திருத்தொண்டராக எண்ணினாரே தவிர இந்த பாதக செயலை செய்த கொலைக்காரராக மட்டும் சிறிதளவும் எண்ணவில்லை. அரசரோ அங்கு கூடியிருந்த மக்களிடம் இந்த பாவச் செயலை செய்தது யார் என்று கேட்டார். அரசர் இவ்வாறு கேட்டதும் அங்கு கூடியிருந்த அனைவரும் எரிபத்தரை சுட்டிக்காட்டி, அரசே, இவர்தான் இந்த பாவச் செயலை செய்தவர் என்று கூறினார். மன்னரோ அதிர்ச்சியும் வியப்பும் கொண்டு எரிபத்தரை பார்த்தார். வீரமும் கோபமும் இருந்தாலும் அவருடைய கருணை முகத்தை கண்டதும் மன்னருக்கோ இத்தகைய பாதக செயலை செய்யும் அளவிற்கு இவ்வடியாருக்கு சினம் ஏற்பட்டு இருக்குமாயின் தன்னுடைய பட்டத்து யானை எவ்வளவு பெரும் தவறு இழைத்திருக்கும். இல்லையென்றால் இத்தகைய கொடும் செயலை ஏன் இவ்வடியார் செய்ய போகின்றார் என்பதை யூகித்து கொண்டார். நிகழ்ந்தவற்றை யூகித்து கொண்ட மன்னர் எரிபத்தர் முன்னால் சென்று அவரை வணங்கினார். பின்பு அவரிடம், அடியாரே, இங்கு நடந்தவை பற்றி எதுவும் சரியாக என்னால் அறிய இயலவில்லை. ஆனால் உங்களது கருணை நிறைந்த முகத்தை காணும் வேளையில் இங்கு நிகழ்ந்தவைகள் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தங்களின் உள்ளம் வாடும்படியான நிகழ்வு ஒன்று இவ்விடத்திலே நடந்துள்ளது என்பதை மட்டும் என்னால் அறிந்து கொள்ள இயல்கின்றது. நடந்த தவறுக்காக பாகனையும் யானையையும் தண்டித்தது தங்களது மனதிற்கு போதுமானதாக தோன்றவில்லை என்றால் யான் என்ன செய்ய வேண்டுமென்று உத்தரவிடுங்கள் என்று மன்னர் அவ்வடியாரிடம் பணிவுடன் கேட்டார். மன்னா, மதம் கொண்ட யானையும் பாகனையும் காவல்காரர்களையும் கொன்றேன். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது பட்டத்து யானை இறைவனுக்கு சாற்றுவதற்காக பூக்களை பறித்து சென்று கொண்டிருந்த சிவகாமி ஆண்டார் என்னும் அடியாரின் கையில் இருந்த மலர் கூடையை பிடித்து இழுத்து நிலத்தில் கொட்டி சேதத்தை ஏற்படுத்தியது. இத்தகைய முறையில்லாத செயலை பட்டத்து யானை செய்வதற்கு காரணமாக இருந்த மற்றவர்களையும் கொன்றேன் என்றார் எரிபத்தர். எரிபத்தர் உரைத்ததை கேட்டதும் மன்னர் மிகவும் வருந்தினார். பின்பு அவரிடம் மிகுந்த பக்தியோடும் பயத்தோடும் அடியாரை வணங்கினார். நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் அறிந்து கொண்ட மன்னருக்கு தன் மனதில் பெரும் பாரம் கொண்டது போல் தோன்றியது. ஏனெனில் பட்டத்து யானை தன்னுடையதாகும். அந்த யானை எந்த வேலைகளை செய்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் மன்னர்தானே. என்னுடைய யானையினால் சிவனை வழிபடும் பக்தர்களுக்கு பல இன்னல்களும் இடர்களும் ஏற்பட்டதற்கான முழு பொறுப்பும் யாமே. ஆகவே தன்னையும் தண்டிக்குமாறு அடியாரிடம் வேண்டி நின்றார். மன்னர் தன்னிடமுள்ள மழுவாயுதத்தை கொண்டு தண்டிக்காமல் தன்னிடமுள்ள உடைவாளை எடுத்து அவரிடம் கொடுத்து, இந்த வாளினால் எனக்கு உண்டான தண்டனையை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று உரைத்து அவரை நோக்கி உடைவாளை நீட்டி அவர் அளிக்கும் தண்டனைக்காக காத்து கொண்டிருந்தார் மன்னர். மன்னருடைய செயலை கண்டதும் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார் எரிபத்தர். ஏனெனில் அவர் கொண்டுள்ள பக்தியும் அன்பும் தனது பக்தியை காட்டிலும் உயர்ந்து விளங்கியதை அவர் புரிந்து கொண்டார். பின்பு மன்னரிடமிருந்து அவரது உடைவாளை எடுத்துக்கொண்ட எரிபத்தர் யாது புரிவது, யாது செய்வேன் என்று தனக்குள்ளே நினைத்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய கரங்களில் இருந்து உடைவாளை எடுத்ததும் மன்னருக்கோ தனக்கான தண்டனையை அளிக்க அடியார் முடிவுக்கு வந்துள்ளார் என்பதையும் தான் செய்த இந்த குற்றத்தில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று எண்ணி தலை வணங்கி நின்று கொண்டிருந்தார். மன்னருடைய இந்த செயலை கண்டதும் ஒரு கணம் மனம் பதறி நின்றார் எரிபத்தர். மன்னருடைய செயல்பாடுகள் யாவற்றையும் நினைத்த மாத்திரத்தில் தன் உடலில் ஒருவிதமான பதச்சம் தடுமாற்றம் ஏற்பட துவங்கியது. தனது மனதில் இனம் புரியாத ஒரு உணர்ச்சி வெள்ளத்தில் அகப்பட்டது போல, என்ன செய்வேன், என்னுடைய இச்செயலால் சமன் செய்ய இயலாத ஒரு மாபெரும் குற்றத்தை செய்துள்ளோம் என்றும், நேர்மை கொண்டு ஆட்சி புரியும் மன்னருடைய குணத்தை உணராது போனேனே என்று தனக்குத்தானே மனம் நொந்து கொண்டிருந்தார் எரிபத்தர். அடியார்களுக்கு நிகழ்ந்த இச்செயலை கண்டதும் தனது உயிரையும் பொருட்படுத்தாது தனது உயிரையும் எடுத்துக்கொள்ள தலைகுனிந்து நிற்கும் இவர் அரசர் அல்ல, அடியார்களின் அன்பர். இவரது யானையும் யானைக்கு உதவியாக இருந்த பாகனையும் காவலர்களையும் கொன்ற என்னை கொல்லாது யானை செய்த அனைத்திற்கும் தானே பொறுப்பானவன் என்று கருதி தனக்கும் தண்டனை அளித்து விடுங்கள் என்று கூறி நிற்கின்ற இவரை எவ்விதம் என்னால் கொள்ள இயலும்? இவர் அன்பின் வடிவமாவார். இவ்வுலகமே போற்றுதற்குரிய சிறந்த அரசன். உண்மையிலேயே இங்கு தவறிழைத்தவன் நானே. நான் இவ்வுலகில் வாழ தகுதி இல்லாதவன் என்றெல்லாம் தனக்குள்ளே எண்ணியவாறு தனது மனதில்
பலவிதமான குழப்பங்களுடன் நின்று கொண்டிருந்த எரிபத்தர் கையில் இருந்த உடைவாளால் தம் கழுத்தையே அறுக்க முற்பட்டார். அடியாரின் செயலை கண்டதும் திடுக்கிட்ட மன்னரோ அவரது கரங்களை இழுத்து பிடித்தவாறு, கற்றறிந்த அடியாரே, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? இது தவறல்லவா என்று கூறி அவரது கையில் இருந்த உடைவாளை பற்றி கொண்டார். இது முறையான செயலல்ல என்று கூறும் பொழுது அங்கு நிகழ்ந்த காட்சி என்பது யாவரும் அணுவளவும் எண்ணி பார்க்காத ஒரு அரிய காட்சியாகவே அவ்விடத்தில் இருந்தது. அப்பொழுது மேக கூட்டங்களுக்கு இடையே ஒரு பொன்னிறமான அழகிய ஒளியானது உருவாக துவங்கியது. ஒளியிலிருந்து எம்பெருமானின் அசரீரி வாக்கானது மண்ணுலகில் வாழும் அனைவரும் கேட்கும் வண்ணம் எழுந்தது. அன்பிலும் பக்தியிலும் சிறந்த அடியவர்களாகிய உங்களின் பெருமைகளை உணர்த்தவே இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிகழ்ந்தன என்று அசரீரி எடுத்துரைத்தது. அசரீரி கூறியதை கேட்டதும் எரிபத்தனாரும் மன்னரும் எம்பெருமானை மனதில் எண்ணியபடி அசரீரி வந்த திசையை நோக்கி தரையில் விழுந்து வணங்கினார்கள். எம்பெருமானின் கருணை பார்வையினால் எரிபத்தரால் இறந்த உயிர்கள் யாவும் உயிர் பெற துவங்கின. யானையின் செய்கையினால் சாலையில் விழுந்த பூக்கள் யாவும் பழைய பொலிவுடன் சிவகாமி ஆண்டார் கூடையில் நிரம்ப துவங்கியது. பின்பு அசரீரியானது இவ்வுலகில் பலகாலம் வாழ்ந்து தொண்டுகளும் அரசாட்சியும் புரிந்து எம்மை வந்து அடைவீர்களாக என்று உரைத்து மறைந்தது. சிவகாமி ஆண்டார் எம்பெருமானின் கருணையை நினைத்து மகிழ்ந்தவாறே எம்பெருமானை வழிபட புறப்பட்டார். இந்த நிகழ்ச்சியினால் எரிபத்த நாயனாரும் மன்னரும் மிகுந்த நண்பர்களாயினர். எரிபத்தர் தனது கோபத்தை களைந்து சோழ மன்னரிடம் பணித்து நின்றார். சோழ மன்னனும் அவர் அடி வீழ்ந்து வணங்கினார். பின்பு உயிர் பெற்று எழுந்த தனது பட்டத்து யானையின் மீதேறி அமர்ந்து அரண்மனைக்கு புறப்பட்டார். எரிபத்த நாயனாரும் இந்த நில உலகில் பலகாலம் வாழ்ந்து திருத்தொண்டுகள் பல புரிந்தார். இறுதியில் எம்பெருமானுடைய சிவகணத்தின் தலைவராக பொறுப்பேற்று பேரின்ப வீட்டில் வாழத் தொடங்கினார். அதுபோலவே மக்களின் அன்புடனும் பரிவுடனும் ஆட்சி புரிந்து வந்த மன்னனோ பேரின்ப வீட்டினை அடைந்தார். சிவகாமி ஆண்டார் பரமனுக்கு தேவையான மலர்களையும் அளித்து அலங்காரம் செய்து பூ உலகில் பல ஆண்டுகள் வாழ்ந்து என்றும் பிறவாய் பெருவாழ்வு பெற்றார்.